நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை திருச்சிராப்பள்ளி வருகிறார். ரூபாய் 5650 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் 15ஆம் தேதி அறிவிக்கிறார் இந்திய தேர்தல் ஆணையர். வரும் ஏப்ரல் 22 அல்லது 23 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம். தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான அடுத்த நொடியில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள கார்த்திக் சிதம்பரம் அலுவலகம் மீது அதிகாலையில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என மக்களவையில் முழக்கம். பிரதமர் நரேந்திர மோடியை பதவி விலக வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சிகள் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம். ஊழலில் உலக சாதனை. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் டி பழூர் என்ற ஊரில் அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கடந்த சனிப்பெயர்ச்சி அன்று அர்ச்சனை சீட்டு என்ற பெயரில் எந்தவித உரிய முத்திரையும் இல்லாத போலியான அர்ச்சனை சீட்டு தயாரித்து பல்லாயிரம் ரூபாயை சுருட்டிய பலே அதிகாரிகள். மேலும் இந்த கோவிலுக்கு சொந்தமான மனைகள் நிலங்கள் தனியர்களால் கபளீகரம் செய்ய அதிகாரிகளும் உடந்தை என பொதுமக்கள் கண்ணீர். தமிழக சொந்தங்களுக்கு நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கும் நன்றி. தமிழக மக்கள் உடனான எனது 54 மாத கால பயணம் என் வாழ்வின் பொற்காலமாகும். ஆழ்ந்த ஞானம் கொண்டவர்கள் தமிழர்கள். சொல்ல வார்த்தையின்றி தமிழக மக்களின் அன்புக்கு தலை வணங்கி விடைபெறுகிறேன் என்று தமிழக முன்னாள் ஆளுநர் RN ரவி பெருமிதத்துடன் கூறினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.